ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான சூப்பர் டிசைனுங்க. ஸோ இந்த டிசைன் வந்து எனக்கும் ரொம்ப நாள் போடணும்னு ஆசை. ஆனால் எனக்கு ஆர்டரே வரல. சரி, நம்ம ப்ளவுஸ்க்காவது போடலாம், அதாவது எனக்கு இல்லை என் பொண்ணுக்கு போடலான்ட்டு நான் ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். திடீர்னு வந்து என்னோடய ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இந்த டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறமா ரொம்ப ஹாப்பி. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பட்டர்ஃப்ளை இந்த நெட்டு வச்சு தைக்கிற ஒர்க்கு. ஏன்னா ஆர்டர் வரும்னு பார்த்தேன், வரா மாதிரி தெரில, இப்போ தான் வந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை வந்து நம்ம போட் நெக்கு, பேக்கில் போட் நெக் வந்து வரைஞ்சிட்டு பட்டர்ஃப்ளை வந்து பிரிண்ட் போட்டாச்சு. ஃபுல்லாக வந்து பிரிண்ட் போட்டு முடித்த பிறகு நான் எப்படி அதை வந்து டிசைன் பண்ணேன், இந்த டிசைனுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க போடுற வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. நான் என்ன பண்ணுறது, என்னால் பண்ண முடியல. ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியுது. ஒரு சில இதுக்கு வீடியோ எடுக்க முடியுது, ஒரு சில டைமில் வந்து எடுக்க முடியல, ஃபோன் ஃபுல்லாகிடுது. அதை எடுத்து ஒரு லேப்டாப்பில் மாற்றி வச்சுட்டு அதனால் வந்து பண்ண முடியாமல் இருக்கும். அதனால தான் என்னால் வந்து நிறைய வீடியோ வந்து போடுவேன். போட்ட வீடியோ, ஒரு சில போடுற வீடியோ வந்து போட மாட்டேன். சிம்பிளான இருக்கலாம். இனிமேல் வந்து நான் ட்ரை பண்ணுறேன், போட்டும் காட்டுறேன், சரிங்களா? ஸோ இப்போ இந்த டிசைன் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி போடுறது மட்டும் தான் இன்றைக்கி ஃபுல்லாக காட்ட போகிறேன். நாளைக்கு நான் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணி வந்துருச்சு, அதுவும் எடுத்திருக்கேன் வீடியோ. நாளைக்கு அது சேனலில் வரும். நம்ம டெய்லி எப்பயும் போல் 4:30க்கு சேனலில் வரும் வித் ப்ரைஸோடு. நாளைக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி ப்ரைஸ்லாம் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி நான் இந்த பட்டர்ஃப்ளை எப்படி போட்டேன் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த பட்டர்ஃப்ளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ளவுஸில் தான் இந்த ப்ளவுஸ் டிசைன் மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க. இந்த ப்ரைஸ் வேணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் வந்து பண்ணியிருந்தேன். ப்ளவுஸோட காஸ்ட்டு வந்து நான் நாளைக்கு சொல்கிறேன், இன்றைக்கி நான் சொல்லலை. A3யில் பட்டர்ஃப்ளை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு பேக்கில் வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா ஜரி அவுட்லைன் எப்பயும் போல் கொடுத்துட்டு சுகர் பீடில் நடுவில் எல்லா இடத்துலையுமே அவுட்லைன் கொடுத்து முடித்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டார்க் சாரியோட கலர் வந்து லைட் ப்ளூவும் டார்க் ப்ளூவும் கலந்துருந்தது. ஸோ அதனால் டார்க் ப்ளூவில் அவுட்லைன் மாதிரி கொடுத்தேன், சரிங்களா? இப்போது நான் வந்து அந்த பட்டர்ஃப்ளையில் வந்து ஒரு மாதிரி கொசன்னு போட்டிருக்கல, வாட்டர் ஃபில்லிங் மாதிரி சுகர் பீட்ஸ் எல்லாம். அது நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு இந்த லைன்லாம் கொடுத்துட்டு ஒரு இது மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டேன். அந்த நெருக்கமாக பீட்ஸ் வருது பாருங்கள், அந்த இடம் மட்டும் தனியாக ட்ரா பண்ணிக்கிட்டு அதில் வந்து ஒயிட் பேர்லு, உங்களுக்கு நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வீடியோலேயே வந்து ஜர்கான் ஸ்டோன் ஓட்டுறதையும் நான் காமிச்சிருப்பேன். ஸோ ஒயிட்டு பேர்லு, ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலரு 4mm பீடு, அப்புறம் ஒயிட் 4mm பீடு அண்டு ஜர்கான் ஸ்டோனு, அதுக்கப்புறம் சுகர் பீடு. இதெல்லாம் தான் நான் வந்து அந்த பார்டருங்களை வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அதாவது பட்டர்ஃப்ளையோட அந்த கார்னரில் கனமாக வருது பார்த்தீங்களா, அந்த இடம்லாம் ஃபில் பண்ணி வைக்கிறது. இப்படி தான் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து 4ஆம் நம்பர் பீடு அங்கங்கே தெளித்து விட்ட மாதிரி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒயிட் பீடில் அதே மாதிரி தெளித்து விட்ட மாதிரி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இருக்கிற கேப்பில் நான் வந்து சுகர் பீடு தைச்சேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே என்ன பண்ணிட்டேன்னா ஜர்கான் ஸ்டோன் வைக்கிறதுக்காக ரிங் வச்சு ட்ரை ஆன பிறகு தான் நான் இதெல்லாம் வந்து பண்ணேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ட்ரா பண்ண இடத்துல வந்து அந்த பார்டர் மாதிரி வருதில்ல, திக்காக பட்டர்ஃப்ளையோட பாடி பார்ட்டே ஃபஸ்ட்டு ஜர்கான் ஸ்டோன் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வச்சுக்கோங்க, வேண்டான்னா விட்டுருங்க, சரிங்களா? நான் வச்சேன் இதில், ஆனால் வச்சாலும் தெரியல அது. அதனால் நீங்கள் அதை வைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த ஒயிட் பேர்லு அண்டு சாரியோட கலரில் என்ன வருதோ அந்த கலர் நீங்கள் வந்து பேர்ல் வாங்கிக்கலாம். 4mm கலர்ஸும் கிடைக்கிது, எல்லா கலர்ஸுமே கிடைக்கிது நமக்கு பாரிஸில். நான் வந்து என்ன ஐடியா பண்ணியிருந்தேன்னா டார்க் இங்க் ப்ளூவும் வைக்கலான்னு தான் ஐடியா பண்ணேன். அப்புறமா யோசித்தேன், சாரியில் வந்து கொஞ்சம் ஒயிட்டும் வருதா, அப்புறமா தான் சரி நான் 2 ப்ளூ வைக்கிறதுக்கு நம்ம ஒயிட்டும் லைட்டு ப்ளூவும் வச்சுட்டு த்ரெட்டு வந்து அவுட்லைன் டார்க் கொடுத்துட்டா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஐடியா பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஃபுல்லாக அவுட்லைன்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு ஃபுல்லாக வந்து கட் பண்ணுறேன், கட் ஒர்க்குக்காக. கட் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து நான் நெட்டு கொடுக்க போகிறேன். நீங்கள் போடும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ பிகினர்ஸு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங்கே என்ன பண்ணுறீங்க, நெட்டு வச்சுடுங்க. நெட்டெல்லாம் வச்சுட்டு அந்த பட்டர்ஃப்ளைக்குள்ளே நான் அந்த கோடு போட்டிருக்கேன்ல, அது நீங்கள் போடாதீங்க. நெட்டு வச்சுட்ட பிறகு அந்த நெட்டு மேலேயே ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் தச்சிடுங்க. எனக்கு தெரிஞ்சு அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்.
ஸோ அதனால் இப்படி வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த 4 பெட்டல்ஸ் தெரியுதுல்ல பெரிய ஹோலாக, அது பெருசாகவே கட் பண்ணிவிட்டு நெட்டு பேக்கில் வச்சுட்டு அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து சுகர் பீட்ஸால் இந்த மாதிரி நீங்கள் வந்து லைன்ஸ் மாதிரி நீங்களே தோராயமாக கணக்கு பண்ணி வரைஞ்சிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அது அவுட்லைன் கொடுத்துருங்க. அது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இந்த டைப் நான் பண்ணது. ஏன்னா நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கிறோம்ல, அப்போ அந்த நடு லேயரில் ரொம்ப தின்னாக வந்து தெரிஞ்சுது. நான் வந்து பயந்துட்டேன், என்னடா கட் ஆகிட போகுது தின்னாக இருக்கே அப்படி. ஆனால் இல்லை, எதுவும் ஆகலை. ரொம்ப நல்லா திக்காக தான் இருந்தது. ஏன்னா நான் 3 செயின் கொடுத்துருந்ததுனால அது நல்லா பீடு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அந்த 2 சைடு செயின் வந்து சப்போர்ட்டாக திக்காக நின்றுச்சு. நீங்கள் சப்போஸ் ஃப்யூச்சரில் பண்ணுறீங்கன்னா பெரிய பெட்டலாகவே கட் பண்ணிவிட்டு பேக்கில் நெட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இதை தோராயமாக ட்ராயிங் பண்ணிக்கிட்டு நீங்கள் இப்படியே போட்டுருங்க சுகர் பீட்லாம், சரிங்களா? ஸோ இப்போ நான் இதை முடிச்சுட்டு அந்த அசிங்கமாக தெரிஞ்ச இடத்துலாம் ஊதுவத்தியில் வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஊதுவத்தியில் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா எங்கன்னா ஜாக்கெட் பற்றிக்கும். கொசுவத்தி இல்லைன்னா சால்ட்ரிங் கோல்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து உஷாராக பார்த்து தான் வந்து ஊதுவத்தியை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் விட்டாலும் துணி மேலே பட்டுச்சுன்னா எங்கன்னா நெருப்பு பிடிச்சிரும். அதனால் உஷாராக வந்து நீங்கள் சால்ட்ரிங் கோல் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இப்போ நிறைய மாடல்ஸ் கிடைக்குது. ஒரு 450 ரூபா என்னவோ அந்த சால்ட்ரிங் கோல். அதில் வந்து கட்டுற மாதிரி எல்லா டைப்ஸுமே கிடைக்குது, பாரிஸில் விற்கிது. அது நான் வாங்கணும்னு நினச்சேன். இப்போ கொஞ்சம் காசு இல்லாதால நான் வாங்கலை. நெக்ஸ்ட் டைம் போனால் நான் வாங்கினா கட்டாயமாக உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன் அந்த இமேஜ், சரிங்களா? ஸோ இப்போ நான் பேக் நெக் வந்து அந்த ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்து முடித்த பிறகு அதுக்கப்புறமா நான் நெட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். ஏன்னா கஸ்டமர் வந்து நெட்டு வந்து கன்ஃபார்மாக கேட்டிருந்தாங்க. ஸ்கின் கலர் நெட் இருக்கு இல்லையா, ஸோ அதை அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க. அதனால் உங்களுக்கு இப்போ நான் மேலே போட்டிருக்கிறது நெட்டு இருக்கிற மாதிரியே தெரியாது. நான் நெட்டு வந்து போட்டு தான் இப்போ பாருங்கள் பின் குத்திக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அது வந்து ஸ்கின் கலரு. ஸோ அந்த ப்ளவுஸ் கலரே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் வந்து பின் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா நெட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் பக்கம் திருப்பிட்டு அந்த பட்டர்ஃப்ளையை சுற்றி ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிட்டேன் அந்த நெட்டு மேலேயே. ஏன்னா அப்போ தானே அது நிற்கும். அதனால் இல்லைனா வந்து நெட்டு வந்து லூஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி தூக்கிட்டு நிற்கும்ல, நெட்டு தனியாக நிற்கும், ஸ்டிச் தனியாக நிற்கும். அப்போ ஸ்டிச்சோடு அட்டாச் ஆகணும் அப்படின்னா அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த பட்டர்ஃப்ளையை மாதிரியே சுற்றி வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ அப்போ வந்து அது ஸ்ட்ராங்காகிடுச்சு. அதுக்கப்புறம் நடுவுலலாம் நான் கொடுத்துருக்கேன்ல அந்த கோடு மாதிரி அந்த பெட்டல்ஸ்குள்ளே, பட்டர்ஃப்ளையோட அந்த பெட்டல்ஸ்குள்ளே நடுவில் இருக்கு இல்லையா அந்த டிசைனு, அதுக்கு மேலேயும் ஒரு லைன் வந்து செயின் வந்து அவுட்லைன் கொடுத்தேன். ஏன்னா அப்போ தான் அந்த நெட்டு மேலே போய் நிற்கும்ல, அதனால் ரொம்ப எல்லாத்துக்கும் குட்டி குட்டி இடத்துலலாம் நான் கொடுக்கல. வெறும் வந்து அந்த நடுவில் ஒரு மெயினான அந்த எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த இடம் மட்டும் கொடுத்தேன். ஸோ ஏன்னா அப்போ அந்த நெட்டுக்குள்ளே போய் அது உட்காரணும் அப்படின்றதுக்காக. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இப்போ நான் பண்ணும்போது பாருங்கள், அப்படியே பாருங்கள் அந்த மணிக்குள்ளவே வந்து நான் ஃபுல்லாக அப்படியே செயின் அந்த ப்ளூ கலர் த்ரெட்லேயே வந்து அவுட்லைன் கொடுக்குறேன். ஏன்னா அது நெட்டுக்குள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்ட்டு நெட்டு டைட்டாக போட்டு இழுத்து நல்லா நிறைய பின் போட்டுக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டெய்லர் தைக்கும்போது அந்த நெட்டு வந்து லூஸ் விழாமல் அந்த ஃபிட்டிங்காக வந்து போய் உட்காரும். இப்போ கஸ்டமர் முதுகில் போடும்போது அது ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்து டெக்னிக்கு. நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிசைனு. அதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன தோணுதோ அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய சஜஷன் நான் சொன்னல ஏற்கனவே, நீங்கள் வந்து அந்த 4 பெட்டல்ஸை வெட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த மேலே அந்த லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணது அதெல்லாம் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த பட்டர்ஃப்ளை வந்து பேக் நெக்குக்கு இப்படி தான் போட்டிருக்கேன். ஹேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே பட்டர்ஃப்ளையை சின்னதாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எப்படி A3யில் நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்தனோ ஹேண்டுக்கு அதே மாதிரி சின்னதாக எடுத்துக்கிட்டேன். வெறும் சென்டர் பகுதி வரா மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அது நீங்கள் இந்த வீடியோலேயே வந்து கடைசியில் பார்க்கலாம். ஹேண்டுக்கும் நான் அப்படியே போட்டுகிட்டே வருவேன். இந்த மாதிரி ஃபுல்லாக, அதாவது அந்த இப்போ நான் இதில் பேக் நெக்கில் எப்படிலாம் பண்ணணும் அதே தான் நான் ஹேண்டுக்கும் பண்ணியிருந்தேன். ஆனால் பேக் வந்து கொஞ்சம் அந்த பட்டர்ஃப்ளையோட பெட்டல்ஸ் இருக்குல்ல அந்த இடம்லாம் வந்து பெருசாக இருக்குல்ல அந்த நான் வரைஞ்சிருக்க ட்ராயிங், ஹேண்டுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாமே சேம் தான். சாரியோட கலர் வந்து ப்ளூன்றதுனால 2 ப்ளூ வந்ததுனால டார்க் ப்ளூவில் அவுட்லைனும் லைட்டு ப்ளூவில் வந்து அந்த பட்டர்ஃப்ளையோட அந்த பார்ட்ஸுங்களுக்கு நான் வச்சுருக்கேன்.
ஸோ அதே மாதிரி எப்பயும் போல் அந்த கண்ணுக்கு வந்து ஒயிட் பேர்ல் மாதிரி 2 வச்சுட்டேன். ஃபுல்லாக இதுவே நிறைஞ்சிடுச்சு முதுகு ஃபுல்லாக. பேக்கில் வந்து எந்த டாட்ஸு கிட்ஸ் எதுவுமே தேவைப்படாது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக தச்சு முடித்த பிறகு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, நம்ம ஏன் கம் போட்டு ஒட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து எல்லாத்தையுமே கம் போட்டு ஒட்டிட்டேன். எனக்கு கொஞ்சம் கம் போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் வரும், நல்லாயிருக்கும், ஒன்றும் ஆகாது. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து கம் போட்டு ஒட்டிட்டேன். பேக்லேயும் சரி கைக்கும் சரி கம் போட்டு நல்லா ஒட்டின பிறகு டெய்லர்கிட்ட நல்லா ட்ரை ஆன பிறகு தான் நான் கொடுத்தேன். அதேமாரி டெய்லரும் வந்து தைக்கும்போது இந்த இடம் லைனிங் கொடுக்க மாட்டாங்க, சைடில் கொடுப்பாங்க. ஃப்ரண்ட் பகுதி கொடுத்தாங்களே தவிர இந்த சைடுக்கு லைனிங் அவங்க கொடுக்கல பேக்குக்கு. ஒன்லி வந்து ஃப்ரண்ட்டுக்கு கையில் கூட பார்த்தீங்கன்னா பாதி தான் கொடுத்தாங்க, பாதிக்கு லைனிங்கே கொடுக்கல அவங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஒர்க்குக்கு வந்து வரும். கம் வந்து நீங்கள் தடவிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கும். அந்த நெட்டும் நம்ம ஒர்க்கு போட்டிருக்கோம்ல அந்த லைன்ஸ் மாதிரி அது போய் நல்லா நெட்டு மேலே ஒட்டிக்கும். உங்களுக்கு வந்து நெட்டு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பிரிஞ்சு வராது. நீங்கள் முதில் போடும்போது அது அப்படியே வந்து நெட்டோட அந்த டிசைனும் வந்து நல்லா ஆப்டாக அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியுது பாருங்கள். அது கரெக்டாக போயிட்டு நெட்டில் இப்போ மேலே போய் உட்காந்துச்சுன்னு இப்போ ட்ரை ஆன பிறகு நான் எடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த கம் எல்லாமே ட்ரை ஆன பிறகு நான் எடுத்தது. இது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து இது பண்ணேன். இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் வந்து ஒரு 4 days கூட ஆமாம் 4 days. பேக் நெக் வந்து 2 days. ஹேண்டு எல்லாம் சேர்த்து அது ஒரு 1 day அப்படி ஆச்சு. ஏன்னா பொறுமையாக தான் நான் போட முடியும், ஏன்னா பொறுமையாக தான் நான் கட் பண்ணணும். எல்லாமே வந்து ஸ்லோவாக பண்ணால் தான் அது வந்து கரெக்டாக நமக்கு ஃபிட் ஆகும். நம்ம அவசரமாலாம் இதில் பண்ண முடியாது. அதனால தான் பேக்கு வந்து எனக்கு 2 days ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் நடுவில் வேலைலாம் இருந்தது. அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் நான் வந்து ஒர்க் பண்ணேன் அந்த 2 நாளாக. கொஞ்சம் எங்களுக்கு வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், அவார்டு ஃபங்க்ஷன் மகளிர் தினத்துக்கு. அதனால எனக்கு இந்த 2 நாளாக ஒர்க்கு ஆன்லைனில். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணேன் இந்த ஒர்க்கு. எப்பயுமே 10 hour 9 hour உட்காருவேன். டைம் இல்லாதனால இந்த வாட்டி நான் வந்து 7 hours தான் உட்கார்ந்தேன் வீட்டில். ஸோ அதனால் எனக்கு 2 நாள் ஆயிடுச்சு பேக் நெக்கு முடிய. ஃப்ரண்ட்டு கை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 2 நாள் ஆச்சு. ஸோ 4 நாளில் இந்த ஒர்க் வந்து நாங்கள் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் வந்து நாளைக்கு நான் டெய்லர் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாளைக்கு வந்து நான் டம்மியில் போட்டுட்டு அதோட ப்ரைஸ் வந்து நான் நாளைக்கு சொல்கிறேன், சரிங்களா? இன்றைக்கி மேக்கிங் பண்ண வீடியோஸ் மட்டும்தான். அதேமாதிரி நீங்கள் கைக்கு எடுக்கிறது வந்து A4 சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஒரு நான் வந்து இப்போ கையோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 inches. நான் வந்து என்ன பண்ணேன்னா 7.5 inches ஹைட்டுக்கு வந்து நான் அந்த பட்டர்ஃப்ளை வந்து வரைஞ்சிருக்கேன். பீகாக்னு வருது, எனக்கு நிறைய பீகாக் போட்டு பழகிட்டோமா, அதனால் இந்த பட்டர்ஃப்ளை வந்து வரமாட்டேங்குது. அதனால் ஒரு 7.5 inches நான் கைக்கு வந்து இந்த பட்டர்ஃப்ளை எடுத்துருந்தேன். நல்லா பெருசாக சைடில் அப்படியே ஃபுல்லாக மறையிற மாதிரியும் மேலேயும் அது, ஏன்னா நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், மேலே எங்கே கோடு போட்டிருக்கு, சைடில் எங்கே கோடு போட்டிருக்கு, அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து வரைஞ்சோம். அதே மாதிரி இதுலேயும் வந்து நான் அந்த கட் ஒர்க் மாதிரி பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி, ஏன்னா அது ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும் நம்ம கட் பண்ண இடம். அதனால் நம்ம ஊதுவத்தி வச்சு கொஞ்சம் அதை ஸ்மூத்னஸ் பண்ணால் தான் அழகாக இருக்கும் பார்க்க, நம்ம பேக்கில் நெட்டு வச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது. ஸோ இப்போ இந்த வீடியோ நான் எடிட் பண்ணும்போது அப்படியே தூங்கிக்கிட்டே எடிட் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ தூக்கம், நான் தூங்கவே இல்லை. தூங்காமல் இந்த ப்ளவுஸை முடித்தேன். மறுநாள் தான் படுக்கவே போகிறேன். டெய்லர்கிட்ட வந்து கொடுத்துட்டு அதை வாங்கி ரேப்பிடோவில் போட்டு வாங்கி கஸ்டமர்கிட்ட கொடுத்து 11:30 மணிக்கு தான் மறுநாள் நான் படுத்து தூங்குனேனே. ஸோ அவ்வளோ ஒரு 4 நாளில் வந்து உட்காந்து அர்ஜெண்ட்டாக வந்து போட்ட ப்ளவுஸஸ் இது. ஸோ இப்போ இந்த ஊதுவத்தியில் ஃபுல்லாக வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி பேக்கில் வந்து நெட்டு செட் பண்ணணும் அதே தான் இதுக்கும் நெட் செட் பண்ணுறேன். நான் வந்து பேக்கில் ஜர்கான் ஸ்டோன் வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் இங்கே வைக்கலை. ஏன்னா அந்த ஜர்கான் ஸ்டோன் ஒன்றுமே தெரியல. அதனால் நான் ஹேண்டுக்கு வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு வெறும் ஒயிட்டும் அந்த ப்ளூ கலர் பேர்ல், அதாவது இது 2மே 4 நம்பர் பேர்ல் தான். ஒயிட்டும் 4 நம்பர் பேர்ல் தான், ப்ளூவும் 4 நம்பர் பேர்ல் தான். அது 2மே வந்து நான் பேக்கில் எப்படி போட்டிருந்தோமோ அது அப்படியே ஹேண்டுக்கு போட்டேன்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அழகான பட்டர்ஃப்ளை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கோட உங்ககிட்ட நான் வித் ப்ரைஸோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து நான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? வித் ப்ரைஸோட எல்லாமே நம்ம சேனலில் வித் ப்ரைஸோட முடிஞ்ச அளவுக்கு என்னால் வீடியோ எடுத்து போட முடியுமான்னு நான் பார்க்குறேன். ஓகே, பாய்.